உடம்பு முடியாம நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். பேசிக்கா ஜென்ரலா நம்ம என்னென்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத அரபிக் ஸ்லாங்ஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு கொய்த்தி டாக்டர் போய் பாக்குறாரு, உடம்பு முடியாத சூழ்நிலையில உடம்பு ஒரு மாதிரி அவருக்கு பண்ணுது, புரியல என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் பாக்குறாருன்னா எப்படி டாக்டர்கிட்ட கன்வே பண்ணுவாரு? دكتور ما احس بخير دكتور ما احس بخير دكتور அப்படின்னா என்ன மீன் பண்றாரு? டாக்டருக்கு என்ன சொல்லுவாங்க? துக்தோர்னு சொல்றாங்க. ما احس بخير ما احس بخيرனா நான் நல்லா ஃபீல் பண்ணல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னன்னே புரியல அப்படிங்கறது எப்படி கன்வே பண்றாரு? دكتور ما احس بخير. இதே இது ஒரு உருதுனி, ஒரு ஜோர்டான்காரர், ஒரு ஜோர்டானி டாக்டரை போய் பாக்குறாரு அப்படின்னு சொன்னா எப்படி வந்து கன்வே பண்ணுவார்? دكتور مش حاسس حالي منيح مش ஹாசிஸ் ஹாலி மினேஹ் அப்படின்னா என்ன? டாக்டர் என்னன்னு புரியல எனக்கு, நான் என்னுடைய ஹாலத், என்னுடைய நிலைமை வந்துட்டு சரியா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, ஒரு மாதிரி எனக்கு பண்ணுது அப்படிங்கறத எப்படி கன்வே பண்றாரு? மிஷ் ஹாசிஸ் ஹாலி மினேஹ் அப்படின்னு கன்வே பண்றாரு. இப்போ டாக்டர் வந்துட்டு என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுது, என்ன பண்ணுது, உங்களுக்கு தலை எதுவும் வலிக்குதா, என்ன பண்ணுது அப்படின்னு டாக்டர் கேட்கிறாரு. அப்படிங்கிற பட்சம் டாக்டர் எப்படி கேட்பாங்க அரபிக்ல? அது நம்ம வந்துட்டு புரியணும் இல்லையா? டாக்டர் இப்ப ஜென்ரலா எப்படி கேட்பாங்க? அதை ஷுனோ அராபக், ஒரு குவைத்தி ஸ்லாங்ல குவைத்தி டாக்டர் கேட்கிறேன் எப்படி கேட்பாரு? ஷுனோ அராபக், என்னென்ன சிம்டம்ஸ் தெரியுது, என்ன தலை வலிக்குது, என்னென்ன சிம்டம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியுது, உடம்புல ஃபீல் பண்றீங்க, போனுக்கு போனு வலிக்குதா, அது எப்படி கேட்பாங்க? ஷுனோ அராபக். இதே உருதுனி டாக்டர் கேட்கிறாரு எப்படி கேட்பாரு? ஷூ அராப் ஷூ அல் அராப். என்ன ஃபர்க் இதுல? ஷுனூல் அராப் ஷூ அல் அராப். இதான் ஓகேங்களா? இதெல்லாம் என்ன மீன் பண்ணுவாங்க, என்ன சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. வேற என்ன? சோ இப்போ வந்துட்டு நீங்க கன்வே பண்ணணும் டாக்டர்கிட்ட, தலைவலியா இருக்குது, அதே போல ஃபீவரா இருக்கு, காய்ச்சலா இருக்கு, எப்படி ஒரு கொய்த்தை எப்படி நீங்க கன்வே பண்ணுவீங்க? எப்படி கொய்த்தை கன்வே பண்ணுவீங்க? ஐந்தி சுதா ஐந்தி சுதா ஹராரா. சுதா அப்படின்னா தலைவலிக்கு சுதா, ஓகேங்களா? ஹரார் அப்படின்னா ஃபீவரோட முடியாம இருக்கிறது. ஐந்தி சுதா ஹராரா. ஒரு ஜோர்டானிய வந்துட்டு எப்படி கன்வே பண்ணுவீங்க? தலை ஒலிக்குது, அதே போல எனக்கு காய்ச்சல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கன்வே பண்ணுவீங்க? ரசி பியுஜஅனி ரசி பியுஜஅனி வஅந்தி ஹராரா. ரசி அப்படின்னா தலை, என்னுடைய தலை அப்படின்னு அர்த்தம். பியுஜஅனி வலி தருது, எனக்கு தலை வேதனை கொடுக்குது ஒரு மாதிரி, என்னன்னு புரியல. ரசி பியுஜஅனி வஅந்தி ஹராரா, அதே போல எனக்கு காய்ச்சலும் இருக்கு, வஅந்தி ஹராரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ டாக்டர் வந்துட்டு அதுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவார், என்ன பிரிஸ்கிரைப் பண்ணுவார்? ஓகே, இது ஜென்ரலா போகக்கூடிய ஃபீவர் என்ன பண்ணுவோம், அப்படி இந்த டேப்லெட் என்ன பண்ணுங்க 3 நாளைக்கு எடுங்க, நான் 3 நாளைக்கு எடுக்கிறதுக்கு என்ன பண்றேன், டேப்லெட் பிரிஸ்கிரைப் பண்றேன், டேக் திஸ் மெடிசின் ஃபார் 3 days அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் 3 times in a day 3 days அப்படிங்கறத எப்படி பிரிஸ்கிரைப் பண்ணுவார் அவரு? خذ هذا الدواء 3 مرات باليوم. குவைத்தி ஸ்லாங்ல எப்படி பண்ணுவாங்க? خذ هذا الدواء 3 مرات باليوم. खुदனா எடுத்துக்கோ, டேக்னு அர்த்தம். ஹாத தவானா இந்த மெடிசினுக்கு என்ன சொல்லுவாங்க? தவா. खुद هذا الدواء 3 مرات அப்படின்னா 3, சலாசனா 3, மர்ராத்னா 3 தடவை. 3 مرات باليوم, நாளைக்கு ஒரு நாளுக்கு 3 தடவை என்ன பண்ணி இந்த மெடிசனை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு? குவைத்தி ஸ்லாங்ல பிரிஸ்கிரைப் பண்ணுவாரு. இதே ஒரு ஜோர்டானி, ஒரு உருதுனி டாக்டரா இருக்கிற எப்படி பிரிஸ்கிரைப் பண்ணுவாரு? खुद هذا الدواء 3 مرات باليوم. என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, அங்க குவைத்துல தால் புள்ளிய வச்ச தால்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஆனா இங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தாலுக்கு புள்ளிய நொக்கத்தை கொடுக்க மாட்டாங்க, வெறும் தால் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க? ஹுத் ஹுத் அப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஹுத் ஹாதத் தவா, ஹாதா சொல்ல மாட்டாங்க, ஹாதத் தவா 3 مرات. சா ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டாங்க, சாக்கு பதிலா என்ன பண்ணுவாங்க? தா. खुद هذا الدواء 3 مرات باليوم அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே ஓகே அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டாரு. இப்போ போகும்போது டாக்டர் வந்துட்டு எப்படி கன்வே பண்ணுவாரு? நீங்க நல்ல மீன் சீக்கிரமா கியூர் ஆகுங்க, சீக்கிரமா கியூர் ஆகுங்கன்னு அவர் மனசால துவா செய்யற வாழ்த்தன எப்படி சொல்லுவார் குவைத்தி ஸ்லாங்ல? சலாமத் சலாமத். என்ன சொல்லுவாங்க? சலாமத். எப்படி சொல்லுவாங்க குவைத்தி ஸ்லாங்ல? சலாமத் அப்படின்னா சீக்கிரம் வந்துட்டு என்ன பண்ணுங்க, வெல்லாயுவாங்க, கெட் வெல் சூன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஜோர்டானி டாக்டரா இருந்தா எப்படி சொல்லுவாங்க? சலாம் தக். சலாம் தக் என்ன சொல்லுவாங்க? சலாம் தக். ஓகேங்களா? என்ன வித்தியாசம்? சலாமத் அப்படின்னு சொல்லிட்டு கன்வே பண்ணாலும் அதே தான் மீன் பண்ணுவாங்க. சலாம் தக் அப்படின்னாலும் என்ன பண்ணுவாங்க? அதே மீனிங் தான், மீன் கெட் வெல் சூன் அப்படிங்கிற ஒரு மீனிங். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம பார்த்த கான்வர்சேஷன்ல இருந்து இதுல இருந்து குவிசஸ் உங்களுக்கு வந்துட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல சேனல்ல வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அதுல யார் உங்களை கரெக்டான ஆன்சர்ஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய இன்னும் வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணல அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பயோல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. குவிசஸ்க்கு ப்ராப்பரா ஆன்சர் பண்ணுங்க, யார் கரெக்டா ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். கீப் லேர்னிங், ஸ்டே கியூரியஸ் இன் தி நெக்ஸ்ட் லெசன்.